ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம், பக்கம் 812. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்ப. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய பெயர் என்னவென்றால் அவர் பேசுகிறவர். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது. அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பார்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, கேட்குறீங்க, கர்த்தர் என்னோடு கூட பேசணும், நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி அவர் எழுதுகிறார். அவர் ஒரு சத்தத்தை கேட்கிறார். என்ன சத்தம்? யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமாய் யார் போவார் என்கிற ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். இந்த சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் முன்னால வசனங்களில் நடக்கிறது. அதை நான் முதலாவது சொல்லி நான் இதிலே வந்து முடிக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மை ரட்சித்ததுடைய நோக்கம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, அதை செய்யும்படியாகவும் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆமென். காவல்துறையிலே வேலை செய்கிற ஒருவர் சொல்லுவார், நான் அரசுடைய காரியமாக நான் இதை செய்கிறேன். அரசு வேலை செய்கிறவர்கள் சொல்லுவார்கள், நான் அரசாங்கத்துடைய காரியமாக இதை செய்கிறேன். ஒரு தேவ பிள்ளை நம்ம மேல ஒரு காரியம் இருக்கிறது, நாம சொல்லணும், நான் கர்த்தருடைய காரியமாக வேலை செய்கிறேன். இந்த பூமியில, இந்த உலகத்தில் வாழுகிற நாம் நம்முடைய காரியத்துக்காக என்னென்னமோ செய்கிறோம். ஒரு நாளிலே 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு செலவிட்டாலும் மீதி இருக்கிற ஒரு 16 மணி நேரங்கள் நம்முடைய காரியத்துக்காக, சொந்த காரியத்துக்காக எதையெல்லாமோ நம்ம செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய காரியத்தை குறித்த உணர்வு நம்ம பல நேரத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. சல்வேஷன் ஆர்மி என்கிற சபையை ஸ்தாபித்த தேவ மனிதனுடைய பெயர் வில்லியம் பூத். அந்த மனிதனை பார்த்து ஒருவன் சொன்னான், ஐயா, உங்கள் மேல ஊழியத்துடைய அழைப்பு இருக்கிறது, ஆகையினால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார், ஆகையினால் நீங்கள் பெரிய பெரிய கூட்டத்தை நடத்துகிறீர்கள், உங்கள் கூட்டத்தில் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார். வில்லியம் பூத் சொன்னார், எப்போ உன் மேல அழைப்பு இருக்கிறது, ஆனால் அழைக்கிறவருடைய சத்தத்தை கேட்பதற்கு உன்னுடைய செவி இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. இந்த காலை வேளையில வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், எனக்கு ஒரு காரியம் இருக்கிறது, என் காரியமா யார் போவார்? உலகத்திலே உள்ள ஒரு அரசுக்கு, அரசு வேலைக்கு பல டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கிறது போல, என் சர்வ வல்லமை உள்ள ராஜாவுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு ஏதோ ஒரு காரியத்தில் அவர் என்னை இணைக்க வேண்டும் என்று சொல்லுகிற மனநிலையோடு கூட இந்த காலை வேளையில ஆராதனையில இருப்போம். ஆவியானவர் நம்மை தொட விரும்புகிறார். இந்த காலை வேளையில ஆவியானுடைய பிரசன்னத்தால் நம்மை மூட விரும்புகிறார். அவருடைய மகிமையினால நம்மை நிரப்ப விரும்புகிறார். எனக்கு அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வலது கரத்தை உயர்த்தி வர ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வயசாகலாம்,
சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய காரியமாக நிற்கிறவன், நான் கர்த்தருடைய காரியமாக போகிறவன், நான் கர்த்தருடைய காரியமாய் செயல்படுகிறவன், கர்த்தருடைய காரியமாக ஏதோ ஒன்று என் மேல இருக்கிறது. கர்த்தருடைய காரியத்தை ஏதோ ஒன்று செய்வதற்காக தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என உணர்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி வரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். என் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமல்ல, கர்த்தருடைய காரியத்தையும் செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். பல நேரத்தில் நம்ம ஆராதனை வருவது கூட என் காரியம் எப்படியாவது நடக்கணும், ஒவ்வொரு நாளும் என் காரியம் எப்படியாவது நடந்து போயிட்டா போதும். நம்ம சொல்லணும், இல்லை, என் காரியத்துக்காக மட்டும் அல்ல, கர்த்தருடைய காரியத்துக்காகவும், ராஜாவுடைய காரியத்துக்காகவும், எஜமானுடைய காரியத்துக்காகவும். ஹல்லேலூயா. அந்த சத்தம் எப்ப தெரியுமா ஒரு மனுஷனுக்கு கேட்கும்? இதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் 6 சட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. எப்போ இந்த சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்பாருன்னு சொன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை உயர்த்துகிற இடத்துல இந்த சத்தத்தை ஒருவர் கேட்பார்கள். ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அது பரலோக தரிசனம். உயரமும் உன்னதமான சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக சேராபீன்கள், 6 சட்டைகள் உடைய சேராபீன்கள் 2 சட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடுகின்றன. ஐயோ, அவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிறேன் என்கிற உணர்வு. 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடுகின்றன. இவருக்கு முன்பாக நான் எம்மாத்திரம். 2 சட்டைகளால் பறந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை பாடுகின்றன, அவருடைய நாமத்தை உயர்த்துகின்றன. அது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே பரிசுத்தர். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம எதற்காக தெரியுமா இந்த பூமியில வச்சிருக்கிறார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தருக்கென ஏற்படுத்தி இருக்கிறாரு. உங்க காரியம் கழிவதற்கு மட்டும் அல்ல, கர்த்தருக்கென ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய துதியை சொல்லி வரணும். அவங்க 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்தி சொல்லுங்க, உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்,
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள். பிள்ளைகள் முதற்கொண்டு அத்தனை பேரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள். கைகளை உயர்த்தியோ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எவ்வளவு பலத்தோட சொல்ல முடியுமோ அவ்வளவு பலத்தோட அவரை உயர்த்தலாமா? நீரே பரிசுத்தர். எல்லாரும் சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தையோ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, அவர் பரிசுத்தர். நான் ஒரு பாவி அப்பா, நீரோ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீரே நீரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. நீரே பரிசுத்தர். பரலோகத்தில் எப்பொழுதும் ஒரு சத்தம், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றப்பட்டும் ஆராதிக்கப்பட்டும் மகிமைப்படுத்தப்பட்டும் கொண்டிருக்கிற அந்த கர்த்தரை நாம் துதித்தால் அவர் நம்மத்திலேயும் எழுந்தருளுகிறவராக இருக்கிறார். உண்மையான ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் அவரை பார்த்து பரிசுத்தரே என்று கூப்பிட கற்றுக்கொள்ளணும். பரிசுத்தரே, நீர் பரிசுத்தரப்பா, பரிசுத்தர், பரிசுத்தர். உமக்கு முன்பாக எங்களையே நாங்கள் தாழ்த்தி விடுகிறோப்பா. உமக்கு முன்பாக எங்களையே நாங்கள் வெறுமையாக்குகிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் விழுந்து விடுகிறோம்ப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து விடுகிறோம். ஏனென்றால் நாங்களோ பாவிகள், நீரோ பரிசுத்தமுள்ளவர், நீரோ பரிசுத்தமுள்ளவர். நாங்களோ குறைவுள்ளவர், ஆனா நீரோ குற்றமற்றவர், நீரோ பரிசுத்தர். அநேகர் சொல்லுவாங்க, நாங்க யார் தெரியுமா? மற்றவங்க எல்லாம் குறை சொல்லுகிறவங்க ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டோம். எப்ப ஒரு மனுஷன் அந்த தேவ மகிமையை பார்க்கிறாரோ அன்றைக்கு வரைக்கும் தன் குறை அவருக்கு தெரியாது. யார் தெரியுமா மகிமையை பார்ப்பாங்க? மனசார அவரை உயர்த்துகிறவர்கள் அந்த தேவ மகிமையை பார்ப்பார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று துதிக்கப்படுகிறதான நேரத்தில் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்க ஆராதனை ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, எங்களுக்கு முதல்ல தேவை தேவ மகிமையே, நமக்கு முதல்ல தேவை தேவ பிரசன்னமே, முதல்ல தேவை தேவ சமூகமே. ஒரு தேவ பிள்ளையே நம்ம எல்லாரும் வாஞ்சிக்கணும். என்ன தெரியுமா வாஞ்சிக்கணும்? எங்களுக்கு தேவை தேவ மகிமை. சங்கீதக்காரன் சொன்னார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். ஆலயத்தின் மகிமையை நான் பார்க்கணும், ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும், ஆலயத்தின் மகிமையை எனக்கு பார்க்கணும் அப்பா. அதை நான் வாஞ்சிக்கிறேன், அதை வாஞ்சிக்கிறேன். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்முடைய வேதனைகள் நீங்கும். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்முடைய வேதனைகள் மறையும். அந்த மகிமையினால நம்ம நிரப்பப்படணும், அந்த மகிமையை உணரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க?
ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுகிறத வார்த்தை அல்ல, நாங்கள் உணர்கிறோம் ஆராதனைகளில் சொல்லுகிறவங்க கையை தட்டி மகிமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல 2 கரங்களை தட்டி மகிமை. எங்களுக்கு தேவ மகிமை, எங்களுக்கு தேவ பிரசன்னம், எங்களுக்கு தேவனுடைய கிருபை, எங்களுக்கு தேவனுடைய சமூகமே. இப்ப துதிக்கிறதான நேரத்தில் அவர் அந்த மகிமையை பார்க்கிறார். அந்த மகிமையை பார்த்த உடனே 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனம், அப்பொழுது நான் ஐயோ, சொல்லுங்க வாசிங்க சத்தம், அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஐயோ சொல்லுங்க, ஐயோ அதமானே. நான் முந்தன அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. அங்கே பின்னால இருந்தே சொல்ல முடியும். 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, யாரு? இவர் தான் சொன்னாரு. 11வது வசனத்தில் துன்மார்க்கனுக்கு ஐயோ. 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் கடைசியில் வயலோட வயலை கூட்டுகிறவனுக்கு ஐயோ. 11வது வசனத்தில் இருட்டி போகுமளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. 20வது வசனத்தை தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. 21வது வசனத்தில் தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 23வது வசனத்தில் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு என்ன கவனிங்க, எல்லாரும் அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, அவளுக்கு ஐயோ, இவளுக்கு ஐயோ, எல்லாத்துக்கும் ஐயோ. அப்போ உமக்கு பல நேரத்தில் நம்ம கதையும் அதுதான். என்னது? அவர் ஐயோ, அவர் ஐயோ, இவர் ஐயோ, அவர் ஐயோ. மகிமையை பார்த்துட்டாரு, சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே சொல்லிட்டாரு, அவங்களுக்கு இல்லை ஐயோ, எனக்கு ஐயோ. இப்ப சொல்ல, ஐயோ அதமானே, நான் பாவி, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மாற்றம் எப்ப தெரியுமா வரும்? எப்பொழுது ஒரு பிரசன்னம் உள்ள ஒரு ஆராதனையில இருக்கிறாரோ, எப்பொழுது ஒரு மகிமையுள்ள ஒரு ஆராதனையில் இருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே நடக்கிற ஒரு மாற்றம் என்னவென்றால், தான் பாவ உணர்வடைவார்கள். என் குறைவுகள் வெளிப்படுத்தப்படும், மற்றவர்கள் குறைவுகள் அல்ல, என் குறை வெளிப்படுத்தப்படும். ஆண்டவரே, என் குறைவுகளை வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு மகிமையை எனக்கு வெளிப்படுத்தணும் சொல்லுகிறவங்க எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரு கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது இன்னைக்கு ஒரு நீங்கள் பிரசங்கம்னு அல்ல, ஆவியானவர் சிலர் மேலே ஆளுகை செய்ய விரும்புகிறாருங்க. ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள விரும்புகிறாருங்க. அந்த மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லுங்க. அந்த வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, பிதாவே கூப்பிடுங்க, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, பரிசுத்தரே. நான் தான்ப்பா அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் தான்ப்பா அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே வாழுகிறவன், நான் தான்ப்பா பாவி, நான் ஆண்டவரே குறைவுள்ளவன். என் குறையை நான் பார்க்கத்தக்கதான ஒரு மகிமை, என் குறைவுகள் வெளிப்படத்தக்கதான ஒரு மகிமை, என் காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிரசன்னம். வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க, வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தருடைய காரியமா அவர் யாரை தெரியுமா அனுப்புவார்? முதல்ல தேவன் யார் என்பதை அறியணும், அவர் பரிசுத்தர். இரண்டாவது நான் யார் என்கிற அறியணும், நான் பாவி. சரிதானா? நான் சொல்ற எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? புரிகிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. உலகத்துல படிப்புக்கேத்த வேலை இல்லையா? ஆனால் கர்த்தருடைய காரியமா கர்த்தர் நம்ம பயன்படுத்தணும்னா முதல்ல கர்த்தர் யார் என்பதை அறியணும், இரண்டாவது நான் யார் என்பதை அறியணும். கர்த்தர் யார் என்பதை அறிஞ்சா மட்டும் போதாது, கர்த்தருடைய காரியமா ஏதாவது செய்யணும், அவர் காரியமா நான் நிற்கணும். ஒரு எலியாவுடைய அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. எலியாவுடைய அட்ரஸ், எலியாவுடைய அட்ரஸை பார்த்து நானே அசந்துட்டேன். எலியா தன்னுடைய அட்ரஸ் எப்படி தெரியுமா எல்லாருக்கும் சொல்லுவார்? நான் யாரு தெரியுமாப்பா? தேவ சமூகத்தில் நிற்கிற எலியா. நான் யார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். என்ன ஒரு அட்ரஸ் பாரு. நம்ம சொல்லணும், நான் யார்? சர்வ வல்லவருக்கு முன்பாக நிற்கிற நான். அவர் காரியமா நான் வந்திருக்கிறேன்ப்பா, ஏன் காரியமா வரல. அவர் காரியமா நான் நிக்கணும்னா அவர் யாருன்னு அறியணும், ரெண்டாவது நான் யாருன்னு அறியணும். பல நேரத்தில் நமக்கெல்லாம் மற்றவங்க யாரும் தெரியும். அவனா அவன் கள்ளன், இவளா அவ கள்ளி. நம்ம கன்னியாகுமரி பாசையில வர்றேன். இவனா அவன் அவன் இவன் இவன். அவங்களை அறிஞ்சவங்களை ஆண்டவர் காரியமா பயன்படுத்த முடியாது. என்ன அறியணும்ப்பா? நான் என்ன அறியணும்? என்ன அறியணும்? நான் என்ன அறியணும்? நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தரை அறியணும், என்னையும் அறியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி மூணாவது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை அவர் காரியமாக ஆண்டவர் அனுப்புவார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனமாக்கும், அவர் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த லேவியராகம புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல 7 முறை இருக்கிறது. 7 முறை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தர் யாரை தெரியுமா பரிசுத்தமாக்குவார்? யாரை தெரியுமா பரிசுத்தமாக்குவார்? நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் தான் என் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க முடியும். ஏசாயா நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்னு சொன்னாரு. உடனே இவன் தான் நமக்கு தேவை, இவனை தொடணும், இவரை சுத்திகரிக்கணும், இவரை பிடிக்கணும், இவரை என் காரியமா பயன்படுத்தணும், இவனை என் காரியமாக கையில் எடுக்கணும். இந்த காலை வேளையில நம்மில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? கர்த்தாவே நான் சுத்திகரிக்கப்பட்டவனா இந்த இடத்துல இருந்து போகணும்னு விரும்புகிறவங்க இருக்கிறீங்களா? அவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஐயா, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல. சமீபத்தில் ஒரு வெளி ஊழியத்துக்கு போனதான நேரத்தில் கொலை வழக்கில் சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைதியை நாங்க சந்தித்தோம். அந்த மனுஷன் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து ரட்சிக்கப்பட்டார். சிறைச்சாலையிலிருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயும் சிறைச்சாலையில உள்ளே போய் அடிகளை எல்லாம் உண்டாக்கி சிறைச்சாலைக்கு உள்ளே இன்னும் ஒரு
கடினமான அறை இருக்கிறான், ஜெயில் இருக்கிறான், அங்கேயும் போடப்பட்ட மனுஷன். அந்த நேரத்தில் அவரை சந்தித்து அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லி அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டாரு. ஒரு நாள் ஜெயில் சூப்பரண்டன் அவரை கூப்பிட்டு கேட்டாராம், பிரச்சனையில இருந்த மனுஷனை பார்த்து கேட்டாராம், டேய் அப்பா, நடந்த பிரச்சனையை உண்மையா உள்ளது போல சொல்லு, நன்னடத்தை சர்டிபிகேட் நான் உனக்கு கொடுக்கிறேன், உள்ளதை உள்ளது போல மறைக்காமல் சொல். இவர் நடந்ததை அப்படியே சொன்னாராம், ஒரு மறுபதிலும் பேசாமல் போய்விட்டாராம், போன்னு சொன்னாராம். இதை பார்த்த இன்னொருவனை கூப்பிட்டாராம், அவனை கூப்பிட்டு கேட்டாராம், நடந்ததை நடந்தது போல சொல் என்று சொல்லி 2 பேர் சொல்லுகிறது ஒத்து போகுதா என்று பார்த்தாராம். ஒத்து போகுதான்னு பார்த்தா கரெக்டா ஒத்து போகுது. அப்ப அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் உள்ளது போல ஒத்துக்கிட்டதுனால வேலூர் சிறைச்சாலையில 7 பேருக்கு நன்னடத்தை சர்டிபிகேட் கொடுத்ததுல இந்த மனுஷனுக்கு 1. ஆயுள் தண்டனை கைதி ஏதோ ஒரு சூழ்நிலையில 14 வருஷம் தண்டனை அனுபவித்து விட்டு சிறைச்சாலை வெளியில வந்தாரு. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறவர்களை என் கர்த்தர் இன்றைக்கும் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை உள்ளத்திலிருந்து சொல்லுவீங்களா, அப்பா நான் குறைவுள்ளவன், அப்பா நீங்க என்ன தொடுவீரே, ஆனாலும் நானும் ஒரு எலியாவை போல ஒரு ஏசாயாவை போல உம்முடைய காரியமாய் நிற்க முடியும்னு சொல்லுகிறவங்க மட்டும் அந்த கைகளை விரித்து இயேசுவே என்ன கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒத்துக்கொள்ளுகிறேன்ப்பா, நான் விழுந்து போனவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் குறை உள்ளவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் குற்றம் உள்ளவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன், என்னில் தவறு உண்டு என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் வாயை திறந்து சொல்லிடுங்களே, நான் குறை உள்ளவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன்ப்பா, நான் நியாயப்படுத்த வரல. அவங்க அப்படி பேசுனாங்க, ஆகை நான் இப்படி பேசினேன், அவங்க அப்படி செஞ்சாங்க, நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் ஒத்துக்கொள்ள, நான் நியாயப்படுத்தலப்பா, நான் நியாயப்படுத்தல, நான் ஒத்துக்கொள்ளுகிறப்பா, நான் குறைய ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் என் பெற்றோரை காயப்படுத்தினது உண்மை, நான் தவறு செய்தது உண்மை, நான் தப்பு பண்ணது உண்மை, செய்யக்கூடாததை செய்தது உண்மை, நான் அநியாயம் பண்ணினது உண்மை, நான் வேதனைப்படுத்தினது உண்மை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம், பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் ஓ, பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம்
செய்ய மாட்டீரோ? ஒத்துக்கொண்டாரு பாத்தீங்களா? அசுத்த உள்ள மனுஷன் ஒத்துக்கொண்டாரு பாத்தீங்களா? உடனே பலிபீடத்திலிருந்து அக்கினி தழல்னால ஒரு குறட்டை கொண்டு வந்து பறந்து வந்து ஏசாயுடைய வாயை தொட்டு அவரை பரிசுத்தமாக்குகிறார். அடுத்ததா சொல்றேன், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை கர்த்தர் தமது காரியத்துக்கு பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காசுள்ளவர்களை அல்ல, படித்தவர்களை அல்ல, பரிசுத்தமுள்ளவர்களை கர்த்தர் தமது காரியத்துக்காய் பயன்படுத்துவார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமோதிக்கிறவங்க கையை உயர்த்தி வர ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு பாட்டில் ஆண்டவர் நம்ம பயன்படுத்தணும்னா பரிசுத்தத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பரிசுத்தத்தை மட்டும் அவர்கிட்ட கேட்டுருங்க. பரிசுத்தத்தை மட்டும் அவர்கிட்ட வாஞ்சிங்க. இப்ப பாருங்க, நான் முடிச்சிடுறேன். இப்ப ஆண்டவர் இவரை தொட்டு இப்ப ஒரு சத்தம் கேட்குது, நமது காரியமா யார் அனுப்புவேன்? தொடப்பட்ட ஒரு மனுஷன், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவர்கிட்ட கேட்கல, கேட்கிற ஒரு சத்தத்தை கேட்டாரு. உடனே சொல்லிட்டாரு, அவனை இவனை அல்ல, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே? இருக்கிறீங்களா? என்ன ஏதாவது ஒரு பார்ட்டுகளை கர்த்தர் என்ன பயன்படுத்தணும்னு விரும்புகிறவங்க, அவர் காரியத்தில் என்ன பயன்படுத்தணும்னு விரும்புகிறவங்க உங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் நல்லா யோசித்து கையை உயர்த்துங்க. அந்த ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த வலது கையை உயர்த்தினவங்க நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அவருடைய காரியத்தில் ஏதோ ஒரு பார்ட்டில் என்ன பயன்படுத்துங்க ஆண்டவர், ஏதோ ஒரு பார்ட்டில் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரை சொல்லுங்க. அந்த வார்த்தையை அவருக்கு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் வருகிறேன், நான் வருகிறேன், என்னை அனுப்பும். கையை கீழே போடுங்க. இனி அவர் ஒப்பு கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு நடந்ததை நான் சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சேன். என்னை அனுப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னதாக்கு என்னை அனுப்பணும், என்னை அனுப்பணும் சொன்னார் பார்த்தீங்களா? இயேசு பிறக்கிறதுக்கு ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னால. பைபிள்ல 66 புத்தகம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 66 அதிகாரம் உண்டு. ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடையும் ஒரு பழைய ஏற்பாட்டில் எடுக்க முடியும்னு சொன்னா அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் தான். என்னை அனுப்புன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? என்னை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அடுத்த அதிகாரத்திலேயே இயேசுடைய பிறப்பை சொன்னார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எப்போ? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே. அதுக்கு அடுத்த 9வது அதிகாரத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்க, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசுவை சொல்லுகிறார். 53வது அதிகாரத்தில் இயேசுடைய மரணத்தை சொல்லுகிறார். 32வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை 1000 வருஷம் அரசாட்சி சொல்லுகிற அரசாட்சியை குறித்து சொல்லுகிறார். 60 அதிகாரத்துக்கு பிறகு வாசித்து பார்த்தால் இந்த பூமியில நடக்க போகிற 1000 வருஷ அரசாட்சியை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய 2வது வருகை அத்தனையும் மிக தெளிவாக உரைக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதன் என்னை பயன்படுத்தும் என்று அர்ப்பணிக்கிற மனிதனை என் கர்த்தர் பயன்படுத்தி விட்டார். நான் சொல்றது புரிஞ்சிச்சா? அர்ப்பணித்தால் ஏதோ ஒரு பார்ட்டில் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன இவர் வாய்க்கு வந்ததை தட்டி விடுறாருன்னு சொன்னது போல இருந்திருக்கலாம்.
ஆனால் இன்றைக்கு 2024 வருஷத்திலையும் ஏசாயுடைய வார்த்தையினால உரைக்கப்பட்ட வசனங்கள் அப்படியே நிறைவேறுவதற்கு காரணம் ஒரு மனிதன் மேல ஆண்டவர் வைத்த பரிசுத்தம், ஒரு மனிதனுக்கு கண்ட மகிமை, ஒரு மனிதர் பரிசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது, ஒரு மனிதர் கர்த்தருடைய காரியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தது அவனை பயன்படுத்தி விட்டது. நம்ம மட்டும் கர்த்தருடைய காரியமாக நானும் ஒரு பார்ட்டன் ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் தாமதமானாலும் அவர் நம்மை உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாய் என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. கைகளை உயர்த்தி உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. இயேசு அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏக்குதையா என் இதயம், ஏக்குதையா என் இதயம். ஆராதிக்க போகல, அர்ப்பணிக்க போகிறோம். அர்ப்பணித்து கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் இந்த பகுதியில் இப்படி ஒரு ஊழியத்தை தந்து ஜனத்தை தந்தது. கர்த்தர் நம்மில் அநேகரை அவர் காரியமாய் பயன்படுத்த போகிறார். அவர் காரியமாய் கரத்தில் எடுக்க போகிறார். அவருக்காக கையில் எடுக்க போகிறார். ஏதோ ஒரு பகுதி கர்த்தருடைய காரியத்துக்காக, அவருடைய சேவையை செய்வதற்காக, அவர் விருப்பத்தை செய்வதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வாழ்நாளில் ஒரு பெரும் பகுதியை நம் காரியத்துக்காக செலவிட்டு விட்டோம். இனி இருக்கிற கொஞ்ச காலம் அவர் காரியத்துக்காக. எங்கள் எஜமானனே, எஜமானனே, என் இயேசு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்லுங்க, எஜமானனே, ஓ எஜமானனே, என் இயேசு. உமக்காக தான் வாழ்கிறேன்.
ஆவியானவர் ஆளுகை செய்ய உமக்காக தான் வாழ்கிறேன். உம் காரியமாகவே அழைத்தீரே உம் சேவைக்கு. பரிசுத்தப்பட வேண்டியவர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அர்ப்பணிக்கிறவர்களை சுத்திகரிப்பீராக. பாவ கட்டுகளை உடைப்பீராக. ஒரு அக்கினி தழல், ஒரு நெருப்பு தழல் ஒவ்வொருவரை தொடுவதாக, தொட வேண்டிய பகுதிகளை தொடுவதாக. ஒரு அக்கினி வல்லமை இந்த கால வேளையில் ஜனத்தின் மேல வந்து இறங்குவதாக, சுத்திகரிப்பதாக, சாப கட்டுகள் உடைவதாக. என் இயேசு எஜமானனே, கர்த்தருக்காக, அவர் காரியமாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேவராஜ்யம் கட்டப்படும்படியாக, இயேசு அப்பாவுக்காக, சர்வ வல்லவருக்காக, ஜீவன் தந்தவருடைய காரியமாக. நல்ல ரெண்டு கையை தட்டி ஆமென் கர்த்தாவே. பரிசுத்தர், கையை தட்டி சொல்லுங்க, பரிசுத்தரே, 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 எங்கள் பரிசுத்தரே, பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே, 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 சுத்திகரிப்பவரே. நன்றி அப்பா, திவ்ய பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா.